முஆத் இப்னு ஜபல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவித்து விட்டு போறாங்க பள்ளிக்கு. அங்க போனா ஒரு மனிதர், இவர் பக்ரா எல்லாம் ஓதுவாரு, ஒரு மனிதர் ஒதுங்கிட்டார், தனியா தொழுவிட்டார். விவசாயி அதாவது முஆத் இப்னு ஜபல் அவர் பார்த்து சொல்றாரு, இன்னக்க முனாஃபிக், நீ முனாஃபிக் என்றார். ஒரு ஜமாத் தொழுகையில உங்களுக்கு நின்று தொழுகலாது, நான் நீட்டமா ஒரு இடத்துக்கு அப்படி போயிட்டீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வழக்கு வருகிறது. ரசூலுல்லாஹ் ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, ஏன் நீங்க என்னது அதாவது இந்த மாதிரி முஆதை ஏன் இப்படி நீங்க முனாஃபிக் சொன்னீர்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஜமாத்தோட என்ன செஞ்சாரு, அவர் ஒதுங்கிட்டாரு. அவர்கிட்ட கேட்டார், சொன்னா அவர் விவசாயி, இவர் இங்க உங்கள்ட்ட தொழுகிறாரு, இங்க நீண்ட சூரத் ஓதப்படுது, திருப்பி அங்க வராரு பக்ரா ஓதுறாரு. உடனே ரசூலுல்லாஹ் கோபம் வருது, ஃபத்தான ஃபத்தான ஃபத்தானுன் அன்த யா முஆத் கேட்டார்கள். முஆதை குழப்பம் ஏற்படுத்துகிறவரா நீங்கள்? சப்பிஹ் இஸ்மே ஓதுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள், சின்ன சூரத்துக்களை ஓதுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தார்கள். உங்க பின்னால பலகீனமானவர்கள், தேவையுடையவர்கள் எல்லோரும் தொழுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொன்ன பின்னால்